குறிப்பாக கனடாவிலே கனடா பழைய மாணவர் சங்கம் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த கனடா பழைய மாணவர் சங்கத்தினால அந்த பழைய மாணவர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு 15 ஆண்டுகள் பூர்த்தியாகி இருக்கின்றன. அந்த பழைய மாணவர் சங்கத்தினால் உங்களுக்கு காலத்துக்கு காலம் எத்தகைய உதவிகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன என்பதை உங்களுக்கு முன்வைக்க முடியுமா? இந்த விடைக்கு கேள்விக்கான விடையை நான் வழங்குவதனை விட எனக்கு முன்பு இருந்த அதிபர் இதற்குரிய விடையை வழங்குவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனெனில் நான் பதவியேற்று ஒரு வருட காலத்துக்கு மேலாக இதுவரையில் கனடா பழைய மாணவர் சங்கத்தினால் எவ்வித உதவிகளும் வழங்கப்படவில்லை. அதிபர் தர்மபுரசிங்கம் அவர்களே, உங்களுடைய காலகட்டத்திலே எத்தகைய உதவிகள் இந்த கனடா பழைய மாணவர் சங்கத்தினாலே கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை முன்வைக்க முடியுமா? 98 நான் அதிபராக பொறுப்பேற்றேன். கனடா பழைய மாணவர் சங்கம் 3/2001 அத்துணவு வழங்குவதற்கும் இங்கே ஆசிரியர் பெற்றாக்குறை இருந்தவரையா அந்த மேலதிகமான தொண்டராசிரியர்களை நியமித்திருந்தோம். அந்த தொண்டராசிரியருக்குரிய சிறிய வேதனத்தை வழங்குவதற்காகவும் ரூபாய் 95,000 ரூபாயை எங்களுக்கு நன்கொடையாக வழங்கியிருந்தார்கள். எங்களுக்கு ஒரு தொலைக்காட்சி பெட்டியையும் அதற்குரிய சாதனங்கள் வீடியோ டெக், சிடி டெக் போன்ற சாதனங்களை எங்களுக்கு வழங்கி உதவி செய்தார். ஜெனரேட்டர் 1000 ஜெனரேட்டர் ஒன்றை எங்களுக்கு வாங்கி அன்பளிப்பு செய்திருந்தார். இந்த கணனையும் அவர்கள் வாங்கி எங்களுக்கு 2004 அன்பளிப்பு செய்தார்கள். இந்த காசாக வழங்கியது ஒரு 95,000 ரூபாயும் தனவாரம் அவர்கள் தலைவராக இருந்தபோது வழங்கிய 1,00,000 ரூபாயும் சேர்த்து காசாக வழங்கப்படும். அவை 2005 பிறகு அவர்களிடமிருந்து இந்த உதவியும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. முன்னேறி செல்வதற்கு அவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு உதவுவார்கள் என்பது ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த புங்குடுதீவு கனடா பழைய மாணவர் சங்கம் உங்களுக்கு 2001 இருந்து 2005 வரை பண ரீதியாக 1,95,000 ரூபாயும் ஒரு ஜெனரேட்டரையும் அத்தோடு தொலைக்காட்சி பெட்டி அதற்குரிய உபசாதனங்களையும் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள்.